குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 14/6/2026 சம்ருதியோட ட்ரா நம்பர் 59க்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 54/27 56/68ங்கிற நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. 55/27க்கு 54/27 பாஸ் ஆயிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 56/68 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாஸ் ஆகிருக்கு. 66 அதாவது 5668 அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் 6 1 3 எகைன் 6 வந்திருக்கு, டபுள்ஸ் வந்திருக்கு. டபுள்ஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6 0 1 3 அப்படின்னு எடுத்துருக்கலாம். ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 6 1 3 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. ஸோ 6 1 3 அப்படிங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ எகைன் இதே சார்ட்டை பேஸ் பண்ணி இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 224 அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருந்துச்சு. இந்த மந்த்லேயே கண்டிப்பாக 334 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 224 இருக்குது, பேலன்ஸ் நம்பர் 334. ஒரு நாள் கண்டிப்பாக 224 வர சான்சஸ் இருக்கும். இந்த சார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 6 to 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. 472 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. அதனால் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி எகைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 613 13 பாஸ் ஆகிருக்கு. எகெயின் 13 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 13 இருக்குது, அதை பேஸ் பண்ணி 13 இருக்குது. ஸோ 11 வரலாம், அல்லது 33 வரலாம். 133 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 331 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி இருந்தால் 0 வந்துச்சுன்னா 60 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 33 டபுள்ஸு, இல்லை 1 டபுள்ஸு, இல்லை 60 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 0 எகைன் 6 வந்துச்சுன்னா 60 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் 2 சார்ட் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி எடுத்த சார்ட் எடுத்திருக்கேன், வேற ஒரு சார்ட்டும் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 668 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 613 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 668 613. ஸோ இந்த எடுத்திருக்க 2 சார்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்பர்ஸ் பாஸ் ஆகும். இப்போ ஏ போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் என்ன நம்பர் வரும்? இப்போ சப்போஸ் 7 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7 பேஸ் பண்ணி 7 5 7 2 இருக்குது. இங்கே 7 1 7 4 இருக்குது. இங்கே 7 3 7 6 7 4 இருக்குது. ஸோ எடுக்கிற நம்பர்ஸ் தான். இப்போ 2 சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இப்போ ஏ போர்டில் 6க்கு பதிலாக என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது. இப்போ ஏ போர்டில் 6 வந்திருக்கு. 6ஓட பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 6 6 8 6 ரிப்பீட் ஆகிருக்கு. 6ஓட பவர் 1, 8ஓட பவர் 3 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. இப்போ எகெயின் 6ஓட பவரை வந்துச்சு அப்படின்னா 6ஓட பவர் 1 1 ரிப்பீட் ஆச்சுன்னா 1 3 ரிப்பீட் ஆச்சுன்னா 3. இப்போ ஆல்ரெடி கொடுத்த சார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 1 1 3 இருக்குது. 1 1 3 இருக்குது, இல்லை 3 3 1 இதை பேஸ் பண்ணி இருக்குது. அதனால் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது 3ஓட பவர் 8 6ஓட பவர் 1. இல்லை அதே நம்பர் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ 6 அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. எகைன் 6க்கு பதிலாக என்ன நம்பர்ஸ் வரலாம்? 0 வரலாம், 5 வரலாம், 7 வரலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1க்கு பதிலாக 0 வர சான்சஸ் இருக்குது, இல்லை 2 வர சான்சஸ் இருக்கும். 3க்கு பதிலாக 4 வரலாம், 2 வரலாம். அந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சார்ட்டில் பாருங்கள். இப்போ 7 வரலாம் அப்படின்னா 6 ஏ போர்டில் 7 வந்தால்
711 இருக்குது, 713. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 613, இன்னைக்கு 713 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 734, 734, இல்லை 44, 744 இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 744 இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 725 இருக்குது, 729 இருக்குது. ஏன்னா இப்போ வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். 0 வரும் அப்படின்னா 60 அப்படிங்கிறது இருக்குது. 660 இருக்குது, 602 இருக்குது, 609 இருக்குது. ஏ போர்டில் 6க்கு பதிலாக 5 வந்துச்சுன்னா 5 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கணும். 7 வரும்னா 7 பேஸ் பண்ணி பார்க்கணும். 6க்கு பதிலாக 9 வரலாம் அப்படின்னா 9 பேஸ் பண்ணி பார்க்கணும். 9 2 7, 9 2 4. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 2 7 9, 2 9 4 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே உள்ள நம்பர் தான் 2 9 4, 2 9 4. அந்த மாதிரி சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் சார்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா 613. நான் ஆல்ரெடி 0 வந்தால் 60 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 33 இருக்குது, 11 இருக்குது. இங்கே ஏ போர்டில் 7 வந்துச்சு அப்படின்னா 7 to 8 இருக்குது, 7 to 6 இருக்குது, 7 to 8, 7 to 9 கூட இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 7 to 9 இருக்குது, 279 இருக்குது பாக்ஸில். அதனால் 7 to 8, 7 to 9. 8 டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 588 இருக்குது, 788 இருக்குது. 8 டபுள்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் ஆல்ரெடி 68 வந்திருக்கு. 88 வந்துச்சுன்னா 788 அல்லது 588 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 488 இருக்குது. இது பார்த்தோன்னா 488 இருக்குது. அந்த மாதிரி 2 சார்ட்டை பேஸ் பண்ணி 613 அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 டபுள்ஸ் இருக்குது, இங்கேயும் 3 டபுள்ஸ் இருக்குது, 8 டபுள்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 3 டபுள்ஸ் இல்லை, 4 டபுள்ஸ் இருக்குது. 344, 744. அதனால் 2 சார்ட்டை பேஸ் பண்ணி உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் எப்படி பாஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி எப்படி பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இப்போ 7 வந்துச்சு அப்படின்னா 7 to 5 or 7 to 9. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 to 5 இருக்குது, 7 to 8 இருக்குது, 7 to 6, 7 to 9 இருக்குது. இங்கேயும் 7 to 5 இருக்குது, 7 to 9 இருக்குது. 279, 274. அதனால் 7 to 7 வந்துச்சுன்னா 72 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், அல்லது 75 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.